ஸோ நெக்ஸ்ட் மெனு நம்ம பார்க்க போகிறது இந்த டூல் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் நான் எடுத்துக்கிட்டு ஸோ ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ரெக்டாங்குலர் மார்க்யூ க்ரியேட் பண்ணோம். இதை வந்து ஒரு லேயராக போடுறதுக்கு ஸோ லேயரில் போய் நியூ லேயர் வியா காப்பி இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் ஆயிரும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா ஸோ நியூ லேயரில் போய் கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எலிப்டிக்கலாக மார்க் பண்ணணும்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் உருவாயிரும். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜே. இப்போ கண்ட்ரோல் ஆட் இசட் கொடுத்துக்கிறேன், டி செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டி. ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உடனே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் இதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் உருவாகிடுச்சு. ஸோ மறுபடியும் இருக்கிறேன். இந்த மாதிரி க்ளவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் இப்படி தான். இந்த ஃபோட்டோஷாப்பில் க்ளவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது வந்து உருவாயிரும். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூல் வந்து இதை மூவ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து இப்போ மூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆகிருக்கு. இந்த லேயர் இங்கே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லேயர் 0 ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் டூல் எதுக்குன்னா எதையாச்சும் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிரும். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா நியூ லேயராக செலக்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நான் வந்து வேறு ஒரு டூல் வச்சுருக்கேன். ஸோ பென் டூல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் லேசர் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணது வந்து ஸோ இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் அந்த அவுட்புட் வந்து இது கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இருந்தாலும் ஸோ இது வந்து நிறைய மிக்ஸ்டு கலர்ஸ் வரும்போது இந்த மாதிரி தெளிவான கலர் இருக்கனால இதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில டைம் மிக்ஸ்டு கலர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணி வேணால் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக அந்த ஃபினிஷிங் இப்போ வந்து ரியலாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்னெட்டிக் லேசர் டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் என்னென்னா ஒரு இதே செலெக்ஷனை நான் வந்து குவிக் செலெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அது ஒரு செலெக்ஷனை உருவாக்கும். டெலிட் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ குவிக் செலெக்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னா நியூ லேயராக க்ரியேட் ஆகிடும். கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேஜிக் வேணுன்னா என்னென்னா இப்போது இந்த ஒயிட் கலர் இருக்க எல்லா இடத்தையுமே எனக்கு வந்து செலக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது நான் அந்த மேஜிக் வேண்டை கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக இதுவும் செலக்ட் பண்ணோன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே ப்ளஸ் வருது. அது மாதிரி நான் அடிஷ்னலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ரைட் கிளிக் பண்ணி க்ரோ கொடுத்தீங்கன்னா அதுவும் செலக்ட் பண்ணிடணும். அந்த ஒயிட் கலர் எல்லாத்தையுமே க்ரோ கொடுத்துரும். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் கொடுத்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் இந்த ஒயிட்டிஷ் கலர் இருந்ததுன்னா அது செலக்ட் பண்ணிடணும். டி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் டூல். இதை வந்து உங்களுக்கு கிராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிராப் டூல் யூஸ் பண்ணி ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க கிராப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ். இந்த ஹீலிங் ப்ரஷ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஸோ நிறைய ஆக்ட்ரஸோட இந்த பொட்டு எடுக்கிறது, ஸோ பிம்பிள்ஸ் இந்த ஃபேஸில் இருக்க இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்க ஃபேஸில் இருக்க இந்த பிம்பிள்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஸோ இந்த ஹீலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு சோர்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறம் சொல்லித்தரேன். ஸோ அது மாதிரி ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலர்ஃபுல்லாக ஸோ ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரவுண்ட் ப்ரஷ் தான் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும், ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நியூ ப்ரஷ் வேணும்னா நீங்கள் பேசிக் ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஏதாச்சும் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை எது வேணும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்வான்ஸ் ப்ரஷஸ் வேணும்னா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் ப்ரஷஸ் இந்த மாதிரி கொடுத்து ஸோ இதில் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி
அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரஷஸ் எல்லாம் வரும். ஸோ இது ப்ரஷஸ். அப்புறம் க்ளோன் ஸ்டம்பிங் டூல், இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். அதே மாதிரி எரேசர் டூல் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் ஆல் இஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நியூ லேயர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த லேயரில் கிரேடியன்ட் ஏதாச்சும் அப்ளை பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரி கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் வச்சு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து சென்டர்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி டைமண்ட் ஷேப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. வேறு கிரேடியன்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா வேறு கிரேடியன்ட்ஸ்க்கு செலக்ட் ஆகும். இல்லை இதையும் கிளிக் பண்ணி வேறு ஃபோட்டோகிராஃபிக் டோனிங் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிரேடியன்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி, இல்லை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இதோட வேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜ் டூல், பிளர் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த உங்களுக்கு கொஞ்சம் பிளர் பண்ணணும், பிளர் பண்ணி காமிக்கணும், அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த பிளர் டூலை யூஸ் பண்ணலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே பிளர் ஆயிரும். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஷார்ப்பனு, ஸ்மட்ஜ் டூல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த நீங்கள் கட் பண்ணும்போது இந்த முடியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இழுத்து விடணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்மட்ஜ் டூலை யூஸ் பண்ணி அழகாக அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நிறைய முள் மாதிரி இருக்க முடியெல்லாம் இதில் கொஞ்சம் அழகாக நீங்கள் ஸ்மட்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்ஜ் டூல். இந்த டோட்ஜ் டூல் எதுக்குன்னா, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. அதாவது ஃபோட்டோகிராஃபி இந்த பக்கம் இருந்து எடுத்தனால இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ விழுது. ஸோ இந்த இடத்தெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டோட்ஜ் டூல் எடுத்து கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணிக்கிறீங்க. எங்கெல்லாம் கொஞ்சம் எங்கெல்லாம் கொஞ்சம் கலர் வேணுமோ அந்த இடத்துலலாம் லைட்டாக கொஞ்சம் கலரிஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கலர் ஆகிட்டாங்க பாருங்க. ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தாவே தெரியுதுல்ல, இப்போ வந்து ரொம்ப அதாவது மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்ன் டூல். இப்போ வந்து ரொம்ப கலர் ஆகிடுச்சு அந்த இடத்துலலாம் இந்த பேர்ன் டூலை லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். ரொம்ப கலர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேர்ன் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு ஒரு நியூ இமேஜ் நான் எடுக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் ஓப்பன் ரீசனில் மறுபடியும் அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு இதோட இது. அப்புறம் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஷேப்ஸ். ஏதாச்சும் ஒரு ஷேப் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணலாம். வேறு கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வேறு கலரும் கொடுத்துக்கலாம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷேப்புன்னு ஒன்று இருக்குது. கஸ்டம் ஷேப்ஸ்னால் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் இந்த கஸ்டம் ஷேப்ஸ்லேயே கொண்டு வந்துடலாம். என்ன ஷேப் வேணும்னு வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த டூல்ஸ். இதை வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இது லைட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள்.